கரெக்டா? கட்டு இது காற்று போயிடுச்சுன்னா அப்புறம் விட்டோம் கொஞ்ச நேரத்துல. நாங்கள் போயிட்டு சரியாக வீடியோவே எடுக்கல, ஏன்னா பொழுதாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சரி சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். துணி எடுத்துகிட்டு வரும்போது துணி மாட்டி துணி கீழே வந்துட்டு போகிறேன், அது மாரிச்சு கீழே வந்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம என்ன வீடியோ பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வேறு எண்ணெயும் காலி ஆகிடுச்சு. அப்புறம் பேக்கேஜ்லாம் மாற்றணும். கொஞ்சம் ஷாப்பிங் சொல்ல முடியாது, பட் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த இடத்துக்கு இன்றைக்கி தான் வந்து போகிறோம். எங்கேயும் இல்லை, பண்ருட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே. இந்த பண்ருட்டினா தெரியாத யாருமே இருக்க மாட்டீங்க, ஏன்னா பண்ருட்டினா பலாப்பழம் தான் ஃபேமஸ். ஆமாம், அங்கே பாருங்க பலாப்பழம், முந்திரி. முந்திரிமா? முந்திரி தோப்பு நிறைய இருக்குது பண்ருட்டி. முந்திரி தோப்பு நான் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கட்டைப்பை தூக்கிட்டு கிளம்பியாச்சு. கட்டைப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கேனு வந்துருக்கு. ஆமாம், ஃபில் பண்ணிட்டு வந்துட வேண்டியதான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக வந்து எண்ணெய் காலி ஆகிடுச்சு, சிலிண்டர் காலி ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லா வடிச்சிட்டேன், ஆனால் குழம்பு கூட்டி போட்டோன்னே சிலிண்டர் காலி ஆகிடுச்சு. அப்படியே தான் இருக்குது எல்லாமே. ஸோ அதனால் எண்ணெயும் காலி ஆகிடுச்சு இல்லையா, அதனால் போய் எண்ணெய் வாங்கிட்டு வரலாம் சொல்லிட்டு, ஏன்னா பண்ருட்டிலாம் வந்து சுத்தமான எண்ணெய் கிடைக்கும், அதனால் போயிட்டு வாங்கிட்டு வரலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு எண்ணெய்லாம் வாங்கிட்டு அப்புறம் அப்படியே ஏதாவது ஷாப்பிங் தேவையானதுனாலும் வாங்கிக்கோ, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ சொல்கிறேன். சரி போகலாமா? போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ரொம்ப நாள் கழிச்சு வந்து, ரொம்ப நாள் தான், ஒன்றா விட்டு ஒரு நாள் தான் எங்களால் வீடியோ போட முடியுது, ஏன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக போட ட்ரை பண்ணுறோம். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பாருங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போகலாமா? வாங்க போகலாம். தலைவரே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பண்ருட்டி போய் வந்துட்டோம். ஸோ வந்து டைம் ஆச்சு சொல்லிட்டு இன்றைக்கி பிரதோஷம் இல்லையா, அதனால் சிவன் கோயிலுக்கு போகலாம் சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் வந்தால் பார்த்தீங்கன்னா மணி 7:30 ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்ததே. ஸோ அதனால் சீக்கிரமாக போகணும்னு சொல்லிட்டு எண்ணெயில் எடுத்து வீட்டில் வச்சுட்டு இப்போ வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வரலாம். வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் கோயில். ஆமாம், நடந்தே வந்துட்டோம். அங்கேருந்து நடந்தால் போகணும், ஏன்னா இவ்வளோ தூரம் வண்டியில் ட்ராவல் பண்ணோம் இல்லையா. ஸோ கோயிலுக்கு ஜாலியாக நடந்து போய் வரலாம் சொல்லிட்டு நாங்கள் அங்கே நடந்தே வந்துட்டோம் வீட்டில் இருந்து. போகலாமா? போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கோயிலுக்கு வந்து உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு இப்போ தான் வெளில வந்தோம். வெளில போயிட்டு சாமியெல்லாம் சுற்றி கோயில் சுற்றி கொஞ்ச நேரம் உட்காந்து வந்துட்டு வீட்டுக்கு போகிறது தான். நாங்கள் போயிட்டு சரியாக வீடியோவே எடுக்கல, ஏன்னா பொழுதாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சரி சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். நீங்கள் பிரதோஷன்றதுனால அந்த ஒரு தாட்டே இல்லை. நாங்கள் இங்கே ஊரில் வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருந்துச்சு. இன்றைக்கி பிரதோஷன்றதுனால நிறைய பேர் கோயிலுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் வீட்டில் போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் நடந்தே வந்தோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட் டைம் வந்து பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு வரேன். மற்ற நாள்லாம் ஏதாவது ஸ்பெஷலாக இருந்தால், ஏதாவது சிவராத்திரி அந்த மாதிரி டைமில் தான் வந்திருக்கேன். ஆனால் பிரதோஷம்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட கோயிலுக்கு வந்ததே கிடையாது. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பிரதோஷம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வர்றது. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர பிரதோஷத்துக்குலாம் கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக வரலாம். ஆமாம். சாமிலாம் பார்த்தாச்சா? புரியல. வந்ததே அதுக்கு தானே? அப்படியா? ஆமான்ற. பிரசாதம் சும்மா கொஞ்சமாக தான் தருவாங்க. எப்பயுமே சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தான் போவோம். சரி பார்க்கலாம். என்ன பண்ணுற சரண்யா? ஃப்ரெண்ட்ஸ், சுளுக்கு பேண்டேஜ் ஓட்டிட்டு இருக்கிறேன். சுளுக்கு பேண்டேஜா? சுளுக்கு வந்தால் தானே ஓட்டுவாங்க. அது சுளுக்கு தான் வந்துருக்கு. இந்த இடத்த படியிலேருந்து வந்து துணி எடுத்துகிட்டு வரும்போது துணி மாட்டி துணி கீழே வந்துட்டு போகிறேன், அது மாரிச்சு கீழே விழுந்துட்டேன். விழுந்து இந்த கால் வந்து இப்படி மடக்கின்னு விழுந்துட்டு, அதில் விழுந்துட்டேன். இந்த கால் வந்து இப்படி மடக்கின்னு விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பரட்டின்னு விழுந்துட்டேன். விழுந்ததுக்கப்புறம் சரியாக தெரியல, விழுந்ததுக்கப்புறம் சரியாக வலி தெரியல. அப்புறம் போக போக சரியான வலி. இந்த இடம் லைட்டாக வீங்கின மாதிரி இருக்குது. இந்த இடம் மட்டும் நடக்கவே முடியல. நடந்து தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோமே. சரி கோயிலுக்கு நடந்தே போயிட்டு வரலாம் சொல்லிட்டு நடந்தே கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் பேண்டேஜ் வாங்கிட்டு வந்தோம் ஒட்டலான்னு சொல்லிட்டு. இது ஒட்டிட்டா காலில் கிளியர் ஆகிடும் வலி. அப்படி தான் சொன்னார். நான் இது வரைக்கும் சுளுக்கு பேண்டேஜ்லாம் ஓட்டதில்லை ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃபஸ்ட் டைம். இப்போ தான் ஓட்ட போகிறேன். நானும் இதான் ஓட்டுவேன் சுளுக்கு வந்ததுண்ணா. எப்படி ஓட்டுறது? இப்படி சைடில் பிரிச்சு இப்படி ஒட்டிடுமா? ஒரு பக்கம் பிச்சு ஒட்டிட்டு அடிப்பா அடி. ஆமாம், சுளுக்கு பேண்டேஜ் மட்டும் தெரியாது சொல்லிட்டு ஒட்டி விட்றாரு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா? கட்டு இந்த மாதிரி காற்று போயிடுச்சுன்னா அப்புறம் விட்டோம் கொஞ்ச நேரத்துல. ஈரம் போட்டு காற்று போகும்.
நான் சொன்னேன் பேண்டேஜ் ஒட்டியாச்சு. இப்போ எப்படி இருக்கு வலி? வலிக்குது தான். பேண்டேஜ் ரொம்ப எப்படி தான் இங்கே இருக்குமோ ஒட்டுன்னே தெரிஞ்சு பேண்டேஜ் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வலி இங்கே வலி. இப்போ தான் வலி தெரியுமே. ஆமாம் இப்போ வலிக்குது. ஆனால் சரியாயிடும். பூ வேற கட்டணும். வாங்கிட்டு வந்து எல்லா பூவும் பூத்துருச்சு. மொக்கா விழுந்து கட்டதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸாக இருக்கும். பூத்த பூத்து கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் பேசாமல் கட்டும் போய் வாங்கி வச்சுன்னு வந்துடலாம் போல. வாங்கும்போது முக்கா தான் வாங்கணும். ஆனால் பூத்துருச்சு இங்கே வந்தோடனே. ஆமாம் நல்லா இருக்கு. ஆனால் பூ தான் கட்ட போகிறோம். பூ கட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பண்ருட்டிலேருந்து போனோம் இல்லையா, பண்ருட்டி ஸ்பெஷலே பலாப்பழம் தான். அதுதான் வாங்கலாம் நாங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா எண்ணெய் வாங்கிட்டு அப்புறம் நல்லெண்ணெய் தலையில் தேய்க்கிற நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக போனோமே. எண்ணெய் சுத்தமாக காலி ஆயிடுச்சு. சுத்தமாக டப்பா காலி ஆனதுக்கப்புறம் தான் அந்த டப்பாவை தூக்கிட்டே போகணும். நம்ம வந்த புதுசில் 5 லிட்டர் கேன் வாங்கினோம். அதோட இது வரைக்கும் வந்தது கரெக்டாக இன்னையோட கரெக்டாக முடிஞ்சிச்சு. இது 5 லிட்ரு. 5 லிட்ரு. ஆனால் அங்கே பண்ருட்டியில் வந்து கிலோ கணக்கில் தான் தருவாங்க. 5 லிட்ரு வந்து இது வந்து 4.5 கிலோ. எண்ணெய் வந்து கிலோ கணக்கு தான் விற்பாங்க. கிலோ எவ்வளோன்ட்டு. இது வந்து சுத்தமான மல்லாட்டை எண்ணெய் தான். பண்ருட்டி தான் போய் எண்ணெய் வாங்கணும்னு சொல்லிட்டு சொன்னதுனால இப்போ பண்ருட்டி போய் எண்ணெய் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வர வழியில் இன்னொரு முக்கியமான விஷயம் பேக்கேஜ் என்னோட பொண்ணுக்கு. நான் ரொம்ப நேரம் இந்த வாட்டர் இருக்கும் இல்லையா, அந்த நிறைய ஜிகுனாலாம் போட்டு வாட்டர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வாங்கணும் தான் நினச்சேன். ஆனால் இப்போ வரைக்குமே சரி என்னோடய ஃபோனுக்கு அது கிடைக்கவே இல்லை. ஆனால் இது கிடச்சிது. சும்மா நைட்லாம் செம சூப்பராக ஜிகுன்னு இருக்கும். நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குல்ல? அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வாங்கி வந்துட்டேன். ஏற்கனவே பேக்கர்ஸ் வச்சுருக்கேன். ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஸோ அதுவும் இருக்கட்டும் இது இருக்கட்டும். இதை போட்டுக்கிறேன். அது எப்போயாவது படங்கன்னு பார்த்தா ஸ்டாண்டு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஸ்டாண்டு பேக்கர்ஸ் படங்கன்னு பார்த்தா அது போட்டுக்கலாம், கைட்டிக்கலாம். 2 இருக்குது. இதுக்கப்புறம் எனக்கு மொதல் சொல்லுங்க. எனக்கு தான் பேக்கேஸே கிடைக்கல என் மாடலுக்கு. ஆமாம் பேக்கேஸ் கிடைக்கல. இங்கே லோக்கல்லே எங்கே இருந்துச்சுன்னா வாங்கி போட்டு வேண்டியதான். அதுக்கு டெம்பர் மட்டும் ஒட்டியாச்சு. இதுக்கும் டெம்பர் ஒட்டணும். டெம்பர்லாம் டெம்பர்லாம் எப்படி தான் உடையுமே தெரியல. அப்படியே வச்சு எடுத்தாலே பாருன்னா ஏதோ ஒரு கீரல் இருக்கிற மாதிரியே இருக்கு முத்து பார்த்தா. ஸோ இது சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நிறைய டிசைன் பார்த்தேன். பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் டேமேஜ் இல்லாமல் நல்லா இருந்ததுனால நான் இதே எடுத்துக்கிட்டேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பேக்கர்ஸ் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம. அப்புறம் எதை சொல்ல வந்தேனே, ஃப்ரூட்ஸ் தான் வாங்கிட்டு வந்தோம் வர வழியில். பூண்டு இங்கே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து 2 வாட்டி பூண்டு வாங்கிட்டேன். ஆனால் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது சின்ன பூண்டாக இருக்குது, உரியது கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதுவும் ரேட் அதிகமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூண்டு வந்து நாங்கள் அங்கேயே வாங்கிட்டு வந்தோம். கொஞ்சம் பெரிய பல்லாக தான் இருக்கும் பூண்டு. நல்லா இருக்குது பார்க்க. இதை விட நீ இன்னொன்று காட்டினால அது வந்து மலை பூண்டு இன்னும் பெருசாக இருக்காது. நமக்கு இதான் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு. நான் அதுதான் வாங்குவாருன்னு நினச்சேன். கடைசியில் இதை வாங்கிட்டு வந்துட்டார். அப்புறம் வர வழியில் ரம்புட்டான் போகும்போதே சொன்னேன். எங்கே போனாலும் ரம்புட்டான். இப்போலாம் எங்கே பார்த்தாலும் வச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிலோ 1 கிலோ 400 ரூபா சொல்லிட்டு விற்றாங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து கிலோ 200 ரூபா சொல்லிட்டு விற்கிறாங்க. கிலோ 400 ரூபா தான் இப்பயும். ஆமாம் இப்போ கிலோ 400. 1/4 கிலோ 100 ரூபா. நாங்கள் வந்து 100 ரூபாய்க்கு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தோம் 100 ரூபாய்க்கு. நான் அப்படி நினச்சிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். வர வழியில் பார்த்துக்கிட்டே வந்து அந்த கடை இருந்துச்சு. நான் நிறைய கடை பார்த்தேன். பட் வந்து கொஞ்சம் காயா பழமானு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் சிகப்பாக இருக்குது. அது சிகப்பாக இல்லாமல் லைட்டாக பச்சை கலர் க்ரீன் கலரில் இருந்ததுனால நான் வாங்கலை. அதனால் இங்கே சிகப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு வர வழியில் இருட்லேயும் சரி அப்படியே ரோட் சைடு ரோட்டில் தான் வச்சு நான் போகும்போது பார்த்துட்டேன். வரும்போது அந்த கடையில் நிறுத்தி ரம்பூட்டான் 1/4 கிலோ வாங்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவேன். நாங்கள் 2 பேர் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 1/4 கிலோவே போதும். இதுலேயே 15 பீஸ் கிட்ட இருக்கும். ஆமாம். 10 பீஸுக்கு மேலே தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு. வாயில் பண்ணி வந்துட்டாங்க. இங்கே வந்து லோக்கலில் ஒரு டைம் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது வந்து உள்ளே வந்து அந்த கொட்டையோட அப்படியே இது வந்து கொட்டையே வரமாட்டேங்குது. ஆனால் அது கொட்டையோட வந்துடுது. இது பிச்சு பண்ண அந்த லேயர். ஆமாம் போட வேண்டி வாங்க. அது இது மாதிரி இல்லை, நீட்டாக இருந்தது. அது பழமே பெருசாக நீட் ஷேப்பில் இருந்தது. இது அழகாக ரவுண்டாக இருக்குது. எந்த ஒரு தோலும் ஓட்டல ஒன்றுமே பண்ணல. அப்படியே நான் வந்து இன்னொரு பழம் அந்த பழம் வாங்கலாம்னு நினச்சேன். என்னது மங்குஸ்தான். அது இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. நான் சாப்பிட்ருக்கேன். மனோஜ் சொன்னார் போகும்போது அந்த பழம் தான். நான் பண்ருட்டி ஃபுல்லாகவே அந்த பழம் தேடி பார்த்தேன். ஆனால் அந்த பழம் கிடைக்கல. ஆனால் இந்த பழம் வழியெல்லாம் வச்சு விற்கிறாங்க.
இது மட்டும். மனோவே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லி யோசிச்சாரு. 3 ரம்பூட்டான் பழம் வாங்கி விற்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பண்ருட்டி போயிட்டு இதுதான் வாங்கிட்டு வந்தோம். முக்கியமாக எண்ணெய்க்காக தான் போனோம், எண்ணெய் தான் வாங்கிட்டு வந்துட்டோம். பலாப்பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பொழுதும் போயிடுச்சு. எங்களுக்கு பலாப்பழம் பார்த்து மதிய டைமில் போயிருக்கணும், காலையிலே போயிருக்கலாம். ஆமாம், பழம் பார்த்து ரேட்டு பேசுவாங்க. எனக்கு தெரியாது, உனக்கு தெரியுமான்னு சொல்லி தெரியல. தெரியுமா? தெரியாதுப்பா. ஒழுங்காக வந்து எவ்வளோ பூ கட்ட கற்றுக்கு கட்ட தெரிஞ்சா கட்ட மாட்டேனா? கற்றுக்கணும்னு சொல்கிறேன். பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டணுமே. இப்போ அதுதான் வந்து தலைக்கு மேலே வேலையாக இருக்குது. 3 மூணாக வச்சுக்கன்னா சீக்கிரம் வந்து முடிஞ்சிடும். நான் இப்போ ரீசெண்டாக கல்யாணத்துக்கு முன்னாடி பரியும் போகிறதுக்கு முன்னாடி தான் பூலாம் கட்ட கற்றுக்கிறேனே. ஆனால் நல்லா கட்டுவேன் இப்போ. இப்போ நான் ஒரு வழியாக வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எதுவும் இல்லையே? இல்லை சிலிண்டர் வாங்க. சிலிண்டரு, ஆமாம், அது ஒரு கரெக்டாக இன்றைக்கி எண்ணெய் காலி, சிலிண்டரு காலி. நாளைக்கு தான் போய் பிடிச்சிட்டு வரணும். இன்றைக்கே பிடிச்சிருப்பாங்க, ஆனால் அது வந்து லோடு இல்லை சொல்லி சொல்கிறாங்க. சிலிண்டர் கம்பெனிக்கு போனால் லோடு இல்லை, நாளைக்கு தான் வருது அப்படின்னாங்க. அதனால் நானும் வந்துட்டேன் கிளம்பி. அதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்து நான் பூ கட்ட ஸ்டார்ட் பண்ண எத்தனை மணிக்கு முடியும் தெரியல. பூ கட்டி வச்சு தான் தூங்க முடியும். ஏன்னா பூ கட்டாமல் வச்சு எனக்கு சொல்லுவேன் தூக்கமே வராது. என்னடா அது இவ்வளோ பூ வாங்கிட்டு வரமே வேஸ்ட் ஆகிடுமே சொல்லிட்டு. ஸோ நான் வந்து பூ கட்ட வேலை ஸ்டார்ட் பண்ணுறேன். மகனை வந்து டிவி பார்த்து நல்லா தூங்கிடுவார். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.